பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதென பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், இருண்ட உன்னிலை நண்பகல் போல் ஆகும். If you do away with the yoke of oppressions, with the pointing finger and malicious talk, and if you spend yourself in behalf of the hungry and satisfy the needs of the oppressed, then your light will rise in the darkness and your night will become like the noonday. எசையா அதிகாரம் 58 வசனம் 9 மற்றும் 10. நடந்ததையே நினைத்துக்கொண்டு காலத்தை செலவிடாமல் பிறர் மீது பொறாமை வெறுப்பு இல்லாமல் உங்களை மட்டும் நினைத்து கொண்டு முன்னோக்கி உங்கள் வருங்காலத்தை மட்டும் கருத்தில் கொண்டு பிறர் செய்த தீமைகளை மன்னித்து மறந்து உங்களை மட்டும் சிந்தனை செய்து வாழ்ந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்வு வளமடைய நம் கடவுள் இயேசு கிறிஸ்து அருள் பொழிவார். உங்களுக்கு நம் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தால் ஒளிமயமான வாழ்க்கை அமையும். உங்கள் ஒளி பிறருக்கு வழிகாட்டும். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். பாதை தெளிவுற தெரிந்தும் அதை பார்த்து நாங்கள் நடக்கவில்லை, உண்மை விளக்கு எரிந்தும் அதன் ஒளியின் அருகே வாழவில்லை. இறைவன் அன்பு அழைத்தும் அதை உணர்ந்த பின்னும் திருந்தவில்லை. கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும்.